ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமா தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச லேஸு சிப்ஸ் இந்த மாதிரி டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயே உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான சிப்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம வந்து கடைகளில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன வேணும்? இப்போ சிப்ஸ் பண்ண நம்ம பொட்டேட்டோ நல்லா கழுவி வச்சுருக்கேன். நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீவிக்கிறோம். நான் ஒன்று மட்டும் தான் சீவேன், மிச்சம் எல்லாமே எங்கள் அம்மா தான் சீவுவாங்க. இப்போ நான் ஃபுல்லாக சீப்பிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு சீவி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு சீவி எடுத்தாச்சு. இப்போ தண்ணியில் போட்டு கழுவிடலாம். ரெண்டு டைம் நல்லா நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வலை துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெண்டு டைம் நம்ம கழுவி எடுத்துடலாம். நம்ம ரெண்டு டைம் உருளைக்கிழங்க கழுவியாச்சு. இப்போ நம்ம வந்து காய வைப்போம். உருளைக்கிழங்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை ஆனால் தான் நல்லா ஃப்ரையாக இருக்கும். ஃப்ரை பண்ணி எடுத்துக்க முடியும். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. வாங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்குது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து போட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஒவ்வொன்றா போட்டுடலாம். நல்லா இந்த அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. நல்லா ஒரு அளவுக்கு வெந்துட்டு இருக்குது. 2 மினிட்ஸ் ஆகணும். வந்து சிப்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு தட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். நம்ம உப்பு தூவிக்கலாம். மிளகாத்தூள் தூவிக்கலாம். கடையில் விற்கிற லேஸு சிப்ஸு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்குல வந்து சிப்ஸ் போட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அச்சுமா தமிழ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.